இங்க ஒரு பிரெக்னன்ட் லேடியும் அவங்களோட அண்ணனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு சின்ன பையன் வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டோன்னே அந்த காரை நிப்பாட்டிட்டு அந்த வயல்வெளியில பாக்குறாங்க. யாரோ ஹெல்ப் கேக்குறாங்க போல, வா உள்ள போய் பாப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. அந்த 2 பேருமே உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த பையனை கண்டுபிடிக்க போய் இந்த 2 பேரு அந்த வயல்வெளியில மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பேசுற வாய்ஸ் பக்கத்துல தான் கேக்குது. நம்ம ஜம்ப் பண்ணி எங்க இருக்கோம்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஜம்ப் பண்றாங்க. பார்த்தா பக்கத்துல தான் இருக்காங்க. நம்ம பக்கத்துல தான் இருக்கோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு தேடி பாக்குறாங்க. அப்பையும் பார்த்தா காணோம். சரி நம்ம திரும்பவும் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்றாங்க. பார்த்ததோட ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவங்களை காணோமேன்னு தேடிட்டு வரான். இவன் வர இடத்துல அந்த கார் ஓரமா நிக்கிறத அவன் பாக்குறான். அந்த காரை பார்த்தா ரொம்ப நாளா இங்க நிக்கிற கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி அந்த கார் இருக்கு. அதுக்கப்புறம் இவனும் அந்த வயலுக்குள்ள வந்து மாட்டிக்கிறான். ஆக்சுவலா அந்த வயலுக்கு நடுவுல ஒரு சாப கல் இருக்கும். அதனாலதான் இங்க நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமா இருக்கும். ஏற்கனவே மாட்டின ஃபேமிலியில இருந்து ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிச்சு வெளியில வந்துருவான். இவன் வந்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல